பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் சென்று கவிதை எப்படி எழுதுவது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு கவிதையை இயற்றுவதெல்லாம் முடியாதுப்பா, புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லோடு ஒன்றிணைந்து விட வேண்டும், அது சொல்வதை எழுதி கொள்ள வேண்டும், அதுதான் கவிதை என்றார் பாரதிதாசன். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லாக மாற வேண்டும், அப்போதுதான் கவிதை பிறக்கும். இதுபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து விட்டார்கள், ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். மக்களின் மௌன வார்த்தைகளை, மக்களின் உணர்ச்சிகளை உணர்ந்து அதற்கேற்ற வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதுதான் இந்த மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்றுத் தந்தது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதால் புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். புரட்சி தலைவர் போலவே தாங்களும் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளதால் புரட்சி தளபதி என்று மக்களால் இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சாதனையை புரிய வேண்டும் என்றால் தலைமை பண்பு, துணிச்சல், நேர்மை மற்றும் ஈர்ப்பு சக்தி அவசியம். இந்த பண்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஒரு போரை தலைமை தாங்கி நடத்துபோர்தான் தளபதி. தளபதி என்ற இந்த இலக்கணத்திற்கு ஏற்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜனநாயக போரை தனியாக சந்தித்து ஒரே ஆளாக எதிர்கொண்டு இந்த சரித்திர சாதனையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன்.